போன வருஷம் இதே நாளில் லக்கிஸ் அவங்க தாத்தாவுக்கு காலையில் அதிகாலையில் நேற்று நைட்டில் இரவு நேரத்தில் வெளியே வேலைக்குன்னு கிளம்பி போகும்போது ஆக்சிடென்ட் ஆன நிலமையில் அவங்க ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகும்போது அவளை தான் போட்டுட்டு ஜீவன் போயிடுச்சு. நம்ம எப்படி திரும்பி வர போகிறோமோ அப்படின்னு சொல்லி சார் நினச்சிட்டு ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஆண்டவராக எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சித்தம். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் தலைக்கு பெரியவர் மாமா மகிமைப்படணும்ப்பா, என்ன அற்புத அதிசயத்தை சரியாகவே எங்கள் வீட்டுக்கார பார்க்கலப்பா அப்படின்னு விஷயத்தை நீங்கள் தான் ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆட்டோவில் நான் ஜபிச்சுட்டு கத்த திரும்ப போயிட்டு இருந்த கத்தர் நல்ல முறையாக இந்த வருஷத்தில் சாட்சி சொல்ல வைக்க சார். அவருக்காக நன்றி. எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தால் எங்களுக்கு பெரிய மதிப்பு, அந்த மதிப்பு ஆண்டவர் எங்களுக்கு தேடி கொடுத்தாரு. அந்த பெரிய மனுஷன் இல்லாட்டி உண்மையாகவே அந்த வீட்டுக்கு ஒரு அழகே இல்லை. கத்தர் உண்மையாகவே அந்த அழகு ஆண்டவர் எங்களுக்கு திருப்பி கொடுத்தாரு. கத்தருக்கு கோடி நன்றி. இன்னுமா கூட அடிமை கரத்தில் ஒப்பு கொடுக்குற அடிமை நிச்சயமா இன்னைக்கு நான் நிற்கதும் நிர்மூலம் ஆகாது போய் கத்தருடைய சுத்த கிருபை எனக்கு இருந்தது. ஆண்டவர் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் நீ சமபூமி ஆவான்னு சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தையை நிமித்தம் எனக்கு இருந்த அந்த பெரிய பர்வதம் என் வகுத்துல இருந்தது. கத்தருடைய பெரிதான கிருபை. நிச்சயமா இது எத்தனையோ கோடி செலவாகலாம். ஆனாலும் பாருங்க ஆண்டவர் எனக்கு லெகுவாய் லேசாய் மாற்றி கொடுத்து அட்ரஸே இல்லாதபடிக்கு கத்தர் அந்த ஊருக்கு புதுப்பிச்சுட்டாரு. இது பெரிய அதிசயம், பெரிய சாட்சி. கத்தன் சாட்சி ஆசீர்வதிப்பாரு.